தேவனுடைய சித்தமும் நம் தேவனுடைய விருப்பமும் நாம் தேவ ஜனங்களாக வாழும்படியாக விரும்புகிறார். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக இருக்கிறோம். யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர் தாமே. இன்றைக்கு நம் மூலமாக அவர் செயல்பட விரும்புகிறார். அவருடைய செய்கையாக அவருடைய விருப்பம் என்னவோ அதை நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் செய்ய தேவன் விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது உண்டென்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே உறவுகளை உபசரிக்கிறோம், நண்பர்களை உபசரிக்கிறோம். ஆனால் அந்நியர்களை உபசரிக்கின்ற அந்த தன்மை நம் வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே இப்படியெல்லாம் அவருடைய ஊழியம் இருந்தது. சமாரியா என்பது யூதருக்கு தூரமானது. யூதரும் சமாரியரும் சம்பந்தம் கலந்து கொள்ள முடியாத இடமாயிருக்கின்ற அந்த சமாரிய சிறையை தேவன் நோக்கி அந்த கடந்து போனதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். சம்பந்தமில்லாத சமாரியர் யூதருக்கு அந்நியராய் இருந்தார்கள். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தெரிந்தவர்களுக்கு, நாம் பழையவர்களுக்கு நன்மை செய்வது தவறல்ல. அதைவிட தெரியாத அந்நியருக்கு நாம் நன்மை செய்கின்ற போது இங்கே சொல்லப்படுகிறது, சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது உண்டு என்று சொல்லி, அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவம் மிக அவசியமாய் இருக்கிறது. என்று சொன்னால் நம் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினது மாத்திரமல்ல, நம் மூலமாக அவர் செய்கையை வெளிப்படுத்த விரும்புகிறபடினாலே நம் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட தேவன் அவர் செயல்பட நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். தேவன் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டு போதாதையா, 1000 ஆண்டு போதாதையா. நீரின் வாழ்வேறு இறைவா, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறபடினாலே நாம் இனிவரும் நாட்களில் இந்த குறிப்பிட்ட விசேஷமான காலங்களில் அந்நியரை உபசரிக்கபடியாக நாம் கடந்து போவோம். நம்ம அறியாது நம் வாழ்க்கையிலே பழகாது அநேக ஏழைகள் தரித்திரர்கள் உண்டு. அவர்களை உபசரிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். தன்மை உங்களுடைய பார்வையிலே மேன்மையானது கர்த்தாவே, உம்முடைய செய்கையாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு பண்டிகையாக எங்கள் வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு உம் செய்கையாக அந்நியரை உபசரிக்கின்ற அந்த கிருபைகளை எங்களை தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.